நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்கள் தீண்டும் ஹார்மோனியத்துக்கு ஹார்மோன்கள் மட்டும் இருந்தால் அதுவும் விழுந்திருக்கும் காதலில் எங்களைப் போல. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பெருமையுடன் கொண்டாடுகிறது ஒரு மாமேதையின் இணையற்ற இசையை. Let's give it up for என்றென்றும் ராஜா. இசை ஞானி the one and only இளையராஜா சாரை பெருமைப்படுத்தும், அவரை கொண்டாடும் இந்த முழு வாரமும் அவருடைய அழகழகான பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய டாப் 13 contestants இந்த மேடையில பாடிட்டு இருக்காங்க. So let's give it up for them. அனந்தியோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுடலாம். சூப்பராக எல்லாரும் பாடியிருக்கீங்க, நல்லா போயின்னு இருக்கு. சம் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸஸ், எஸ்பெஷலி எனக்கு சாய் விக்னேஷ் அண்ட் ஷரத் ரொம்ப நல்ல லெவல் இருந்தது. ஓகே, டெஃபினட்டாக திவாகர் சூப்பராக போயின்னு இருக்கு. எக்ஸாம்பிள், ஆக்சுவலி உன்னோட எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் செய்யலாம். ஸோ இப்போ ஒரு 2 weeks 3 weeks நாம் வந்து கமிட் பண்ண வேண்டியது இந்த ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ், கோல் செட்டிங், ஓகே, அண்ட் தமிழ் ஃபில்ம் மியூசிக்கு வெளியில் போயிட்டு நம்மளுக்கு மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் நீங்கள் கமிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஆனந்த் ஜி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சைடில் ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் இன்னொரு சைடில் எல்லாருமே இந்த மேடையில் வந்து பாடுறது ஒரே ஒரு ரீசனுக்காக தான், ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியில் மக்களாகிய உங்களுடைய வாக்குகள் பெற்று ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற இந்த கிராண்ட் டைட்டில் மட்டும் இல்லாமல் அது நெக்ஸ்ட் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 bedroom அபார்ட்மெண்ட் ஒன்றுக்காக தான். பஞ்சபூதங்களுடைய சக்தி வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர் இந்தியாவில் இருக்கார். அவருடைய பேர் என்ன அப்படின்னா எல்லாருமே அப்படியே ரொம்ப ஃபயரியா இசை ஞானி இளையராஜா அப்படின்னு உறுதியாக சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி லிவிங் லெஜெண்ட் தட் மேன் இஸ். அண்ட் அந்த ஒரு இசை ஞானியுடைய பாடல்களை தான் இந்த வாரம் முழுதும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த மேடையில். ஸோ என்றென்றும் ராஜா இந்த ஒரு சுற்று துவங்கிறதுக்கு, இந்த நாள் ஆரம்பித்து கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் மதுமிதா ஆன் ஸ்டேஜ்.
மதுமிதா. Hello, தேங்க்யூ ஸோ மச் மதுமிதா. தேங்க்யூ மேம். நல்லா பாடினீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். இப்போ கேட்டேன்னா நான் வந்து ரொம்ப மொட்டையாக பாடிருக்கேன். அப்போது வந்து எனக்கு அந்த ஏஜில் வந்து தெரியாது எப்படி எந்த அளவுக்கு இம்ப்ரவைஸ் பண்ணி பாடணும். இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க அது. தேங்க்யூ மேம். ஐ திங்க் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சாங்கு தாசனோட சேர்ந்து நான் பாடினதுன்னு நினைக்கிறேன். எனக்கு முதல்லவே பயம், அவர் பார்த்தானா இன்னும் பயம். சரி என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வருது இவ்வளவுதான் அப்படின்னு பாடிட்டான் பாட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு இடத்துல காவேரி ஊற்றாகவே அவ்வளோதான், அது ஒன்று தான். ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு வந்து ஃபீமேல் ஹம்மிங் கூட இருக்குது. பாடினதுக்கப்புறம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருந்ததுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மதுமிதா, எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாடும்போது அந்த இம்ப்ரவைசேஷன் ஃபர்ஸ்ட்டில் அது சொல்லிடுறேன், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கடைசியில் பண்ணது உன்னோட சாஃப்ட் டோனில் இந்த மாதிரி பாட்டு பாடும்போது சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், இந்த எமோஷன் கம்ப்ளீட்டாக வெளியில் வர மாட்டேங்கிறது. அது ரேஞ்சாக எவ்வளோ கம்மி பண்ண ஸ்ருதி? I wanted to sing. 4 tones, 4 semitones. Oh, so that's probably because of ஒரிஜினல் என்ன ஸ்கேலு? E. இ. E. இப்போ பாண்டது C. ஓ அதான். மதுமிதா நல்லா பாடிட்டீங்க. ஸோ உங்களோட அடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. அதெல்லாம் பாடும்போது கையில் துப்பாக்கி வச்சுட்டே பாடுறீங்க, தெரியலையா? கேளுங்க, எல்லாரும் பாட்டு பயப்படுறாங்க நீ இப்படி இப்படி கையை காமிக்கும் போது. அந்த துப்பாக்கியை வீட்டிலே வச்சுட்டு வாங்க, சரி. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பாடலுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மது. என்றென்றும் ராஜா இந்த சுற்றுல என்றென்றும் புன்னகை, என்றென்றும் சந்தோஷம், உற்சாகம், கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு சைடில் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கும் அதே ஒரு இமோஷன் தாங்க இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு விகேர் ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold Winner. அண்ட் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீக் பூரா ராஜா சார் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறவங்க ராஜா சார் உடைய இசையின் பிரியர்கள். அது மட்டும் இல்லாமல் அவரோட இணைந்து வேலை செஞ்ச நிறைய பிரபலமான மியூசிஷியன்ஸையும் நம்ம சந்திச்சுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு we have some very special people right here with us. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் ராஜா சாருடைய இசைக்கு ஒரு பக்க பலமாக இருந்து அவருடைய ரைட் ஹேண்ட் மேனாக ஒவ்வொரு ஹிட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற ஒரு ரொம்ப எமிரண்டான கீபோர்டிஸ்ட் தான் இப்போ சந்திக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விஜய் இமானுவேல் சார். Thank you everyone. Thank you. Very happy to have you here. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சார். My privilege. And அவரோட இணைந்து 2 ரொம்ப பிரபலமான பின்னணி பாடகிகளும் வந்திருக்காங்க. எஸ், அழகான குரல் மட்டும் இல்லாமல் நம்ம ராஜா சார் அவர்களுடைய இசையில் அருமையான ஹிட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரம்யா NSK அண்ட் சுர்முகி. வெல்கம். இன்னைக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கார் மிஸ்டர் கிருஷ்ணன். காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவைகளையும் படித்து காட்டவும். பூவே, இளைய பூவே, வரந்தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே, எனக்கு தாரே, எனக்கு தாரே. பூவே, இளைய பூவே, வரந்தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே, எனக்கு தாரே, எனக்கு தாரே.
அது கனிந்த இசையானது, இளஞ்சிரிப்பு ருசியானது. அது கனிந்த இசையானது, குயில் மகளின் குரலானது. இருதயத்தில் மழை தூவுது, இரு புருவம் இரவானது. இருந்தும் என வெயில் காயுது, இனிக்கும் தேனே எனக்கு தானே. பூவே இளைய பூவே, வருந்தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தானே, எனக்கு தானே, எனக்கு தானே. இன்னொரு பாட்டு. விஜய் மேனுவல் சார், வெல்கம் டு த ஷோ. Thank you, Srini. அண்ட் ரம்யா அண்ட் சுர்முகி. விஜய் சார் வாசித்த பாட்டு தான் கண்டிப்பாக எல்லா பாட்டும் இருக்கும். அவர் வாசிக்காத எந்த பாட்டும் இன்னைக்கு கிடையாது. ஹீஸ் அ லெஜண்ட். கேபிட்டல் லெட்டர்ஸில் லெஜெண்டுன்னு எழுதினானா அது மிஸ்டர் விஜய் மேனுவல் தான். இன்னைக்கு வி ஆர் ஆல் பிளெஸ்ட் பை யோர் பிரசன்ஸ் மிஸ்டர் விஜய் மேனுவல். கிருஷ்ணன் நல்லா பாடினீங்க. டெஃபினட்டாக வந்து வாசு சாரோட கம்பேர் பண்ண முடியாது. உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ரொம்ப அருமையாக பாடினீங்க. நீங்கள் ரொம்ப அருமையாக பாடினீங்க. இட்ஸ் நைஸ். அவ்வளோதான். இந்த உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சாங் சவுண்டட் வெரி குட் அலாங் வித் கிரேட் ஆர்கெஸ்ட்ரா. விஜய் சாருக்கு என்னுடைய வணக்கம். வணக்கங்க. அவர் சீனி சொன்னார் அவர் லெஜெண்டுன்னு. அவர் மட்டும் லெஜெண்ட் இல்லை, அவங்க அப்பாவும் மிகப்பெரிய லெஜெண்ட். அவங்க ஹேண்டில் மேனுவல்னு சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார். நான் அவங்க பாடினதில் இன்றைக்கி ரசித்தது என்னென்னா, ஒரு இடத்துல அப்படியே எடுத்து அந்த கிளைடு வந்து லென்த்தாக ப்ரீத் எடுக்காமல் அவர் ஒரிஜினல் எப்படி பாடினாரோ அந்த இடம் பாடினீங்க பாருங்கள். அந்த இடம் இன்னொரு தடவை பாடுங்க. பூவே இளைய பூவே, வருந்தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே. அது போதும். இந்த ஒரு இடம் பாடினது போதும். வாழ்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே கிருஷ்ணன், உங்களுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாச்சு. ஸோ வில் வெயிட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஒன். தேங்க்யூ. இந்த பர்டிகுலர் பாடல் சார் கம்போஸ் பண்ணும்போது, ராஜா சார் கம்போஸ் பண்ணும்போது நீங்கள் இருந்தீங்களா? அவர் கம்போஸ் பண்ணும்போது அவர் தனியாக கம்போஸ் பண்ணுவார். கவிஞர் கண்ணதாசன் எப்படி 5 பல்லவி 5 சரணம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார் இல்லையா, அந்த மாதிரி அவர் பல்லவி சரணம் ராஜாவில் அப்படியே போட்டு போயினே இருப்பார். 1973 I met him. We both played guitar for G.K. Venkatesh. We have been such good friends. Musician பற்றி விடுங்க. He is a musician. I was playing for him, gave my heart and soul and played for him. But more than that, he's such a good friend of mine. We are such good friends. Shared a lot in music and in friendship. எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. He not only composes music, he breathes music, he lives music. Lovely to hear that. Thank you. இன்னும் தொடர்ந்து பேசலாம் சார். சரி. ரம்யா, உங்ககிட்ட பேசணுமே. ஐ திங்க் நீங்கள் வந்து இப்போ ஒரு சந்தோஷமான பாடகியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீதானே என் பொன் வசந்தம் வாஸ் அ பிளாக் பஸ்டர் ஃபார் யூ. அவார்ட்ஸ் நிறைய கிடச்சிது. விஜய் அவார்ட்ஸும் கிடச்சிது, ஃபிலிம் ஃபேரும் கிடச்சிது, அமங்ஸ்ட் அதர் அவார்ட்ஸ். ஐ ஆம் ரியலி கிளாட் பிகாஸ் எவ்வளோ சிங்கர்ஸ்க்கு இந்த வாய்ப்பு கிடச்சதுன்னு எனக்கு தெரியல. பட் I'm really happy to be born in his era and to have shared so many songs with him. I don't even think I'm that worthy, and I really want to thank God for this. உங்களுடைய முதல் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜா சார் ஸ்பெஷலாக இருந்திருக்கும் இல்லையா? டெஃபினட்டாக. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்துட்டு ஒரு தெலுங்கு படத்துக்கு தான் பாடினேன். அதை பாடி முடிச்சுட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு வாய்ஸ் கண்டக்டர் வந்துட்டு வாசுவானான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து சொன்னார், he suggested my name இந்த பாட்டு சற்று முன்புக்கு. அண்ட் அதை கேட்ட உடனே ராஜா சாருக்கு பிடிச்சி he asked me to sing சாய்ந்து சாய்ந்து also. That's how my first song happened in Tamil. ஒரு 2 வரிகள் எங்களுக்காக.
சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக நெஞ்சம் துடிப்பதும் மின்னல் அடிப்பதேன் சொல் ஓ உன்னை பிரித்திட என்னை எரித்து நீ செல் எல்லாமே பொய் என்று சொல்வாயா ஓ Thank you, Ramya. Lovely. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாப் 13 கண்டஸ்டன்ஸ் இந்த வாரம் முழுக்க வந்து ராஜா அவர்களுடைய அருமையான இசையில வந்து சூப்பரான பாடல்களை பாடிருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக உங்க முன்னாடி வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தீப்தி. காத்துல தூத விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு செய்திய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒண்ணு குயில் கேட்குது பாட்டு நின்று ஆசைய காத்துல தூத விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு வாசம் பூவாசம் வாலிப காலத்து நேசம் மாசம் தை மாசம் மல்லிய பூமணம் வீசும் நேசத்துல முந்த வாசத்துல நெஞ்சோம் பாடுது சோழிய தேடுது பிஞ்சோ வாடுது வாடையில கொஞ்சம் ஜாடைய போடுது பார்வையில் சொந்தம் தேடுது மேடையில ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு சேதிய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒண்ணு குயில் கேட்குது பாட்டு நின்று ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு சேதிய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒண்ணு குயில் கேட்குது பாட்டு நின்று பாடுது பாட்டு ஒண்ணு குயில் கேட்குது பாட்டு நின்று தீப்தி எக்ஸ்பிரஷன் தூள் கிளப்பிட்டிய அதான் மேடம். இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் வந்துச்சுன்னா வேறு ஏதாவது சின்ன சின்ன நிறை குறைகள் இருந்தால் கூட அது எல்லாமே அதில் அடிபட்டு போயிடும். எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சிங்கராக நீ வரக்கூடிய அளவுக்கு உனக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது. ஆனந்த் சார்கிட்ட கேட்டு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வாழ்த்துக்கள். தீப்திக்கு எவ்வளோ வயசாயிடுச்சு தீப்தி? 18.
18. ஷைலு இது பாடும்போது how old were you? மேபி Younger, 16. 17. ஓ பரவாயில்ல, சேம் ஏஜ் தான். So give a big clap for her. It's one of my என்ன சொல்கிறது most favorite songs and அந்த வயசில் நிறைய சென்சுவஸ் ஃபீல் இருக்குது இந்த சாங். அது எப்படி ராஜா சார் how did he express that to you? எப்படி அது புரிஞ்சு பாடினேன்? எனக்கு தெரியாது, அவர் பாட வச்சாரு, நான் பாடினேன், அவ்வளோதான். விஜய் சாருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியாது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் மானிட்டர் முடிஞ்ச உடனே சொன்னார் மைக்கில், இன்றைக்கி ஷைலஜா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். பெரியவங்க அவங்க முன்னாடி நான் ஒரு சின்ன குழந்தையாக தான் போய் எல்லாம் கற்றுண்டு இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து இங்கே உட்காந்துருக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தீப்தி ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க நீங்கள். அந்த லேண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டில் ஒரு இடத்துல நான் சொதப்பிருக்கேன், அது எனக்கு தெரியும். ஒரு இடத்துல யாரும் கேளுங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப கரெக்டாக எல்லாம் நீட்டாக பாடிருக்கீங்க. கீப் இட் அப், ஆல் த பெஸ்ட். சில இடத்துல வெரி பிகினிங் பல்லவியில் கொஞ்சம் ஸ்ருதி எட்டலை, ஒரு இடத்துல தெரியும் உங்களுக்கு, அது போயிடும் அப்புறமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. யா சரணத்தில் ஆக்சுவலி வாலிப தோட்டத்தை அந்த இடத்துல அங்கே அந்த இடம் தான் கொஞ்சம் யூ வாஸ் ட்ரைனிங் அ லிட்டில், அதர்வைஸ் த ஃபீல் வாஸ் டூ குட். கடைசி பல்லவி என்ன பாடினேன் அப்பா பாப்பா, அந்த லைன் அப்படியே செத்து போயிட்டேன். டூ குட். விஜய் மேனுவல் சார் சொல்லுங்கள், தீப்தியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அண்ட் யோர் மெமரிஸ் ஆஃப் திஸ் சாங்? தீப்தி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேட் தி மியூசிஷியன்ஸ் ஹியர். ஏன்னு கேட்டிங்கன்னா லைவ் பிளேயிங் ஹஸ் பிகம் சம்திங் லைக் இன் த பாஸ்ட். எவ்ரி ஒன் இஸ் யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ், மூஸ், கதையை முடிச்சிடுறாங்க. எதுக்கு கடவுள் ஆண்டவர் நம்மளுக்கு 10 விரல் கொடுத்துருக்கிறாரு அது வாசிக்கிறதுக்கு. பட் டு see everyone is playing live, that is how music should be today. That is my feeling. And really hats off to you guys. Real good job, all of you. Great guys. And coming to Deepthi, nalla paadninga Deepthi, but and the sensuous feel Shailaja கொடுத்தது அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இட் ஹேப்பன்ஸ். பட் யூ ஹேவ் அ குட் வாய்ஸ். வெரி வெரி நைஸ் ஒன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஓகே தீப்தி, முதல் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சாச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ வந்து நம்மளுடைய டாப் 13 கண்டெஸ்டன்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்து முடிச்சாச்சு. இரண்டாவது சுற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ், எனிதிங் யூ ஹேவ் டு சே? இன்றைக்கி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் 13 பேரும் டெஃபினட்டாக தே ஆர் ஆல் ஃபேண்டாஸ்டிக் சிங்கர்ஸ். அதுவும் இந்த ஜேர்னி, ஆஸ் த ஜேர்னி ப்ரோக்ரஸ்ட் அவங்க வந்து இன்னும் நல்ல மெருகு ஏறி இருக்காங்க. ஸோ வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இந்த 13 பெர்ஃபார்மன்ஸஸில் we'd like to call 5 people who were மற்றவங்களை விட கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர். சம் ஆஃப் தெம் were outstanding also. தீப்தி, சோனியா, நிரஞ்சனா, சையத் சுபஹான் அண்ட் பார்வதி. இப்போ பாடினதில் இந்த ரவுண்டில் பாடினதில் டிஎல்எம் சார், ஷைலஜா மேடம், சுஜாதா மேடம் அண்ட் ஐ 4 பேரோட கியூமினேட்டிவ் ஸ்கோர்ஸ் பார்த்தாச்சுன்னா நீங்கள் 5 பேர் தான் டாப் ஸ்கோரர்ஸ். 3 பேருக்கு அடுத்த ரவுண்டுக்கு டைரக்ட் என்ட்ரி. ஆனால் ராஜா சாரோட பாட்டு வந்து கண்டிப்பாக நம்ம கேட்டேன். ஆனால் அவங்க செகண்ட் ப்ரிப்பேர் பண்ண பாட்டு அவங்க கண்டிப்பாக பாடுவாங்க. அந்த 3 பேரும் அது நான் காம்படிட்டிவ். அவ்வளோ கேஷுவலாக பாடினா தென் தட் வில் பி நோட்டட் ஆல்சோ. ஸோ ஷைலஜா மேம் வில் அனௌன்ஸ் த ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து சோனியா. சோனியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 12குள்ளே என்ட்ரு பண்ணியிருக்கீங்க. And the next person to go to the next round is Niranjana. Congrats Niranjana. டாப் 12ல என்ட்ரு ஆயிருக்கீங்க. இம்யூனிட்டி கிடச்சிருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு ஆள் தான். 2 down, 1 more to go. 1 more to go. And பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது, இது பார்வதி. Congrats பார்வதி. டாப் 12 ஆஃப் சூப்பர் சிங்கர் 4ல இருக்கீங்க நீங்கள்.
வாழ்த்துக்கள். But I think we should still give Said and Deepthi a big round of applause. Staff competition கொடுத்தீங்க. Okay, all the best to you. Thank you. ஓகே, ஸோ நம்மளுடைய டாப் 13 contestants அவங்களுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு இருந்த நம்மளுடைய TL மகாராஜன் சாருக்கு ஒரு பலத்த கரகோஷம் சார். ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, ஸோ நம்மளுடைய செகண்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜா சாரோடைய இசையமைப்பில் பாடிட்டுருக்கிற சுர்முகி கிட்டேயும் 2 வார்த்தைகள் பேசிடலாம். ஸோ சுர்முகி சொல்லுங்கள், நீங்கள் வந்து ராஜா சாரோடைய ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், வந்து பாடி தர முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் கால் வந்தோன்னே ஹவு டிட் யூ ஃபீல் அண்ட் ஹவு டிட் யூ ரியாக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் கால் வந்தப்போ எல்லார் மாதிரியும் எனக்கும் ரொம்ப பிளிஸ்டாக இருந்தது, நிஜமாக போகிறோமா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷோ நான் பாடினக்கப்புறம் the comments that he gave me was என்னை அறியாமல் என் கண்ணில் தண்ணி வந்துடுது. இந்த ஷோலேயே மொத்தமாக நீ தான் ரொம்ப நல்லா பாடின அப்படின்னு சொன்னப்போ ஐ ரியலி கான்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஹவு, அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தட் வாஸ் ரியலி பிளெஸ்ஸிங். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து பாடல் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் தோனி தெலுங்குல பாடினேன். ஸோ தட் வாஸ் அ பிக் ஹிட். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் இன் தட் டெம்பிள். லவ்லி, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது என்றென்றும் ராஜா. ஸோ நம்மளுடைய செகண்ட் ரவுண்ட் ஆஃப் காம்படிஷன் ஆரம்பிச்சிடலாமா? எஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் ஜட்ஜ் பேனலில் இன்னொரு மிக ஃபேவரட்டான ஒரு ஜட்ஜ் வந்து உட்கார போறாரு. நம்மள வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறாரு. வெல்கம் பண்ணிடுங்க. எஸ், ஓகே, லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றென்றும் ராஜா இந்த சுற்றுல உங்களை வந்து இங்க மீட் பண்றதுல. ராஜா சார் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து சொல்வீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அவர் பத்தி எப்போ பேசினாலும் ஒரு சந்தோஷம். இங்க உட்காரத்துக்கு காரணமே அவர் தான். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கிறதுக்கு நம்மளுடைய டாப் 13 ரெடியா இருக்காங்க. இந்த ரவுண்ட்ல அவருடைய இரண்டாவது பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கிறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்கார். லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். ராஜராஜ சோழன் எனையாடும் காதல் தேசம் நீரா. ராஜராஜ சோழன் எனையாடும் காதல் தேசம் நீரா. பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. உல்லாச மேடை இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் எனையாடும் காதல் தேசம் நீரா. பூவே காதல் தீவே. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே. உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீர் நான் வேகிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் நாவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் எனையாடும் காதல் தேசம் நீதா. பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. உல்லாச மேடை இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் எனையாடும் காதல் தேசம் நீதா. பூவே காதல்
அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், நீ பாடும்போது அவ்வளோ சுகமாக இருந்தது. காரணம் வந்து அவருடைய கம்போசிஷன், அந்த மியூசிஷியன்ஸ் வாசித்த விதம். நல்ல பாடிருக்க. சரணத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கீப் இட் அப். தேங்க்யூ சார். அரவிந்த் சார். சூப்பர். உன்னோட 2 சாங் சாய்ஸஸும் சூப்பர். தேங்க்யூ சார். நீதானே என் பொன் வசந்தம். அஃப்கோர்ஸ் இந்த ராஜா சாரோட ரவுண்டில் வந்து எல்லா சாங்கும் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் உனக்கு பொருத்தமான பாட்டு நீ எடுத்திருக்க 2ம். அந்த பாட்டை விட இந்த பாட்டு நீ பெட்டராக பாடின. தேங்க்யூ சார். ஐம் ஹாப்பி. உன் வாய்ஸ் இன்னும் பெட்டராக இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது. மைனர் டீட்டெயில்ஸ் எப்போதுமே நீ யூ மஸ்ட் வாட்ச். இந்த 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 பாட்டில் வந்து மின்சாரமே அது 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 கொஞ்சம் ஒரு டாரா டரா டா அது அது ஒன்றால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இட்ஸ் நாட் அ பிக் சங்கதி. பட் கேன் யூ சிங் தட் லைன்? கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே. அவ்வளவுதானேப்பா. உன் வாய்ஸ்லாம் நல்லா இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாடலாமே நீ. சூப்பர், வெரி குட். திஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் மேன். அரவிந்த் ஹலோ மேம். நல்லா இருந்தது அரவிந்த். தேங்க்யூ மேம். வெரி நைஸ். எஸ்பெஷலி சரவணன் எனக்கு ரொம்ப 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 நல்லா பிடிச்சிருந்தது. உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டோட செலெக்ஷன் ஆப்ட் உங்கள் வாய்ஸ்க்கு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இன்னும் அழகாக பாடுங்க, அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், விஜய் இமானுவேல் சார் கிட்ட கேட்டுடலாம். How did you like his performance, sir? நான் 2 ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்போது ரொம்ப நேரம் உட்காந்து கால் வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆஃப்டர் ஹியரிங் உங்கள் குரல் கேட்டதுக்கு அப்புறம். தேங்க்யூ சார். உண்மையில் சொல்கிறேன். தட் இஸ் காட்ஸ் ட்ரூத். ஐ எம் அ ஃபர்ம் பிலீவர் ஆஃப் காட். யூ ஹாவ் அ வெரி குட் வாய்ஸ். யூ ஹாவ் அ வெரி குட் ஃபியூச்சர். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. என் கால் வலி கம்மியாயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ்ட் இட். தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் அரவிந்த், 2 பெர்ஃபார்மன்ஸுமே கொடுத்து முடிச்சாச்சு. ரிலீஃப் தெரியுது, சந்தோஷம் தெரியுது. ஸோ லெட்ஸ் ஹோப் தட் ஸ்டேஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஸோ அடுத்ததாக அவருடைய 2வது பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு டியூஷன் போகிற செல்ல பிள்ளையை நம்ம அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் சாய் விக்னேஷ். தோகையில மயிலாடி வருகுது, வானில் மழை வருமோ? கோதை இவள் வீணூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ? தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ? தோகையில மயிலாடி வருகுது, வானில் மழை வருமோ?
சாய் விக்னேஷ் ரொம்ப நல்ல வாய்ஸ் தம்பி. தேங்க்யூ சார். உங்கள் வாய்ஸில் எல்லா பாடல்களும் நல்லா இருக்கும். எஸ்பெஷலி ராஜா சார் அவர்களுடைய பாடல்கள் பாடும்பொழுது அவர் அறிமுகம் பண்ண ஒரு பாடகரை எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கிவ் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ. சாய் விக்னேஷ் வந்து இந்த பாட்டு நிறைய பேர் பாட மாட்டாங்க காம்படிஷனில். நீங்கள் வந்து ஒரு ரேர் சாங் எடுத்து பாடிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த லாஸ்ட் பல்லவி பாடினீங்க இல்லையா, அதில் ஒரு மாற்றம் இருக்குது. ஒரிஜினல் ஃபஸ்ட் பல்லவிக்கும் லாஸ்ட் பல்லவிக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி பாடுங்க. ஓகே. ஏதோ ஒரு வாட்டி பாடுங்க. தோகையில மயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, கோதை வழ்வினூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ. இன்னும் அந்த கரெக்டாக அந்த இது வரணும். ரீசா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்தாங்க. அது வந்து கொஞ்சம் தெரியணும். நீ பஞ்சமத்துக்கு வரலன்னா அது ஏதோ நின்ன மாதிரி இருக்கும். அவருடைய டியூன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக பாடினாதான் அது எல்லாம் எக்ஸ்ப்ரெஷனோட கம்போஸ் பண்ணக்கூடிய கம்போசர் அவர். அது நீ வந்து நல்ல இன்னொரு வாட்டி என்ஜாய் பண்ணி பாடினா கரெக்டாக வந்துடும். அண்ட் உங்கள் வயசுக்கு வந்து நீங்கள் வந்து இது கரெக்டாக சொல்லணும், அசால்ட்டாக பாடிட்டீங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியல எனக்கு. உங்கள் வாய்ஸ் கூட ஒரு மென்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உங்கள் பாட்டு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சாய் விக்னேஷ், பயணங்கள் முடிவதில்லை இந்த படத்துல இருந்து அற்புதமாக எடுத்து பாடியிருக்கீங்க, கமெண்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. இப்போ விஜய் மேனுவல் சார் கிட்ட கேட்கலாம். Balu sang the song originally. Balu, of course, is inimitable. His versatility in singing, like Janaki Amma. And Janaki Amma, some time back I saw her. அந்த மாதிரி அந்த versatility. Anyway, coming back to you, Sai. Very good, very good, very good. You have a very good future. God bless you. Really good, really good. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஐ திங்க் இங்கே we are all so blessed to have had you in this இந்த அரங்கத்தில். நீங்கள் என்ன அளவுக்கு சாதிச்சிருக்கீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. பிகாஸ் ஐ திங்க் 1976 ராஜா சாரோட யூ பீன் எல்லா பாட்டுக்கும் நீங்கள் தானே வாசிச்சிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த அரங்கத்தில் நம்ம மட்டும் இல்லை, உலகத்துலேயே கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். ஸோ வி ஆர் ஆல் ரியலி பிளெஸ்ட். நீங்கள் வந்து ஏதாவது கீபோர்டில் வாசிச்சானா வில் பி ஆல் ரியலி ஹாப்பி. கொஞ்சம் 6 வருஷம் அவுட் ஆஃப் டச்சில் இருக்கிறேன். பட் சரி, நான் ஏதாவது ஐ வில் ஃபிடில் அரவுண்ட்.
Congratulations, sir. சார் இந்த ஒரு தருணத்தில் ஐ ஹாவ் டு டெல் யூ தட் இந்த வாரத்துடைய சில மேஜிக்கல் மூமெண்ட்ஸில் நாங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு தருணம் இருக்கணும்னா அது இந்த தருணமாக இருக்கும். அப்சல்யூட்லி டச்சிங். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் சைட் பை சைட் இசைஞானி இளையராஜா அவர்களோட இணைந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட் காம்போசிஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி எங்களுக்காக இந்த சூப்பர் சிங்கர் ஃபேமிலிக்காக இந்த மேடையில் வந்து வாசிச்சதுக்கு ஐ திங்க் வி கன்சிடர் திஸ் அ பிக்கெஸ்ட் பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச். we're truly honored and cherished to have such a beautiful and accomplished musician with us here. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.